அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானிலிருந்து இறக்குமதிக்கு தடை அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அதாவது பாகிஸ்தான்லேருந்து பார்த்தீங்கன்னா, நம்ப பொதுவா பழங்கள், பாதாம், அக்ரூட் மற்றும் ஒரு சில பருப்பு வகைகள், ஒரு சில எண்ணெய் வித்துகள், மூலிகை பொருட்கள் இந்த மாரியான விஷயங்கள இந்தியாவுக்கு இறக்குமதி செஞ்சுட்டு இருந்தாங்க. சரிங்களா? ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா, இறக்குமதிக்குமே பாகிஸ்தான்லேருந்து வரக்கூடிய இறக்குமதிகளுக்குமே இந்தியா தடை விதிச்சிருக்கு. பொதுவா பார்த்தோம்னா, அ இண்டஸ் ரிவர் வாட்டர் ட்ரீட்டிய நம்ப தடை பண்ணியிருந்தோம். அதன் பிறகு பார்த்தீங்க அப்டின்னா, இந்தியாவுல இருக்கக்கூடிய பாகிஸ்தான்காரவங்க எல்லாருமே வெளிய போகணும் அப்டிங்கிறத சொல்லியிருந்தோம். அ பாகிஸ்தானோட அம்பாசிடர் ஓகேங்களா, அந்த தூதரகத்துல வேலை செய்யக்கூடிய ஆட்கள் உட்பட எல்லாருமே வெளிய போகணும் அப்டிங்கிறத சொல்லியிருந்தோம். அடுத்ததா இப்ப பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான்லேருந்து வரக்கூடிய இறக்குமதிகள் எல்லாவற்றுக்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கு. நமக்கு பார்சல் சேவைகள் கூட பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாரி இந்தியாவோட ஏர் ஸ்பேஸ கூட நம்ம பாகிஸ்தானுக்கு பேன் பண்ணி வச்சிருக்கோம். சரிங்களா? இந்த மாரி தீவிரமான நடவடிக்கைகள மத்திய அரசாங்கம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் என்னன்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, உலக பத்திரிகை தினம் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. உலக பத்திரிகை தினம் அப்படிங்கிறது மே 3ஆம் தேதி. சரிங்களா? மே 3ஆம் தேதி தான் உலக பத்திரிகை தினம். அத பத்தி முதலமைச்சர் வாழ்த்து தெரிவிச்சிருப்பார். உலக பத்திரிகை தினத்தன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா, வேர்ல்ட் பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? வேர்ல்ட் பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது வெளிய வரும். இந்த இண்டெக்ஸ யார் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா, ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ் அப்படிங்கிற இந்த அமைப்பு. ஓகேங்களா? ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு தான் இந்த தரவரிசைய வந்து வெளியிடுறாங்க. சரிங்களா? இதுல இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்தியா 151வது இடத்துல வந்து இருக்கு. ஓகேங்களா? ஒரு காலத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம 80வது இடத்துல இருந்தோம். இப்போ அப்படியே பின்னாடி வந்து இப்ப 151வது இடத்துல வந்து இந்தியா இருக்கு. அததான் இங்க குடுத்துருக்காங்க. சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு அங்கோலா ஆயுத படைகளுக்கு இந்தியா $20 கோடி கடனுதவி அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ அங்கோலா அப்படிங்கிற நம்ப ஆப்பிரிக்கா சேர்ந்த நாடு. சரிங்களா? அந்த நாட்டோட ஆயுத படைகள நவீனப்படுத்துறதுக்காக இந்திய அரசாங்கம் எவ்வளவு வழங்கப் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட $20 கோடி இந்திய மதிப்புல பார்த்தீங்கன்னா, 1700 கோடி வந்து கடனுதவி நம்ப வழங்கப் போறோம். ஓகேங்களா? லுவானா அப்படிங்கிறது தான் அந்த அங்கோலா அப்படிங்கிற நாட்டோட கேபிட்டல். சரிங்களா? அந்த நாட்டுக்கு நம்ப ஆயுத படைகளுக்கு நம்ப உதவி பண்ண போறோம். அந்த செய்திய தான் குடுத்துருக்காங்க. ஸோ சின்ன சின்ன செய்திகள் தான் இருந்துச்சு. மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்புல சந்திக்கலாம். நன்றி.